வணக்கம் சவுக் வகைரானர்களே, தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவுலாம் தரீங்க. நல்ல வீடியோலாம் வந்து 1.5 லட்சம் பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 50,000 நம்ம சவுக் வகைரா ரீச் ஆயிடுச்சு. அதற்கு மனமார்ந்த நன்றி. போன வாட்டி போய் ராத்திரி அப்படின்ற ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தது வந்து கமெண்ட் பாக்ஸில் ரசிகர்கள்லாம் வந்து டாக்ஸிக் படத்துக்கு நீங்கள் போயே ஆகணும், அப்படி அந்த படத்துக்கு அருமையான உங்கள் அற்புதமான ரிவ்யூவை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுபடி சாரு வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணி எங்களை கூட்டு போனோடனே படம் ஆகச்சிறந்த படமாக இருந்துச்சு. என் வாழ்க்கையிலேயே பார்த்த ஆகச்சிறந்த படம். அதை பற்றி சார்ட்டி நம்ம கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சவுக் வகைரா நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து வேதனைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு எத்தகைய படமாக இருந்தாலும் பார்த்துவிட்டு உங்களுக்கு அதற்குண்டான ரிவ்யூவை நம்ம வந்து அரசியல் கூட பேசிட்டு அடிக்கடி ஜாலியாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் போல. இந்த ரிவ்யூ கொடுக்கறதுன்றது வந்து ரத்த பூமி போல இருக்கு. உண்மையிலேயே இன்று இந்த திரைப்படம் பார்த்துவிட்டு வந்த பிறகுதான் எனக்கு இந்த ரிவ்யூ மட்டும் நம்பி பொழப்பு நடத்துகிறவங்களோட பொழப்பு எவ்வளவு எக்குத்தப்பாக இருக்குது என்பது எனக்கு புரிய வந்தது. பாவத்தை சொல்லுங்க, ரசித்து பார்த்தீர்களே. இது வந்து ஒரு பெண் டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 பெண்மணிகள் இந்த படத்தில் வராங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நயன்தாரா. ஏன்னா ஒரு அக்காவாக இதில் வந்திருக்காங்க. இப்படிலாம் ஒரு முன்னணி நடிகைகள் நடிப்பதற்கு தயங்குவார்கள். ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கியாரா அத்வானி, ஹூமா குரேஷி. எனக்கு அதில் பிடிச்சதுமே வந்து ஃபெமினிசம் தான். ஆம்பளைங்க மட்டும் தான் தம் அடிப்பீங்களா, நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு இழுப்பு இழுத்தாங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சரி கட்டுப்படுத்துங்கள். ருக்மணி வசந்த், தாரா சுத்தாரியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பெண்களோட வாழ்க்கை எப்படி ஆண்களுக்காக அர்ப்பணிக்கப்படுது அப்படின்றத வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அருமையான படம். போய் உட்காந்து 2 பாப்கார்னை முடிச்சுட்டு இன்டர்வல் வரல. இன்டர்வல்கே 2 பாப்கார்னா அப்போ எண்டுக்கு எத்தனை பாப்கார்ன் யோசிச்சு பாருங்க. அப்படி படம் போயிட்டே இருக்குங்க. 3.25 மணி நேரம் படம் போல இருக்கு. ஸோ இந்த காவியத்தை பற்றி சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நான் பக்கத்துல தான் உட்காந்துருந்தேன். நான் சிறிது நேரம் உறங்கியது உண்மைதான். அந்த டம்மு டிம்முன்னு சத்தத்துல எப்படா நீ தூங்குன? அந்த காட்சிகள் அப்படி அமைந்திருக்கின்றன. நான் படத்தை பார்த்து விட்டு கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே என்ன இந்த படம் அப்படின்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு உறக்கம் வருதுன்னா அப்ப படம் எப்படி எடுத்திருக்காங்க. நீங்க பக்கத்தில் அமர்ந்து கக்கென நன்றாக சிரித்து கொண்டு நானும் ஒருவேளை படம் நல்லா இருக்குன்னு மறுபடியும் முழிச்சு என்னை பார்க்க வச்சு மனவேதனையை உள்ளாக்குனது எல்லா பொறுப்பும் இவருக்கு சேரும். நீங்க ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சொல்லுங்க, அடுத்து நான் வரேன். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்றேன். நம்ம 1 மணி நேரம் தூங்கினாலும் ஒரு 2.5 மணி நேரத்தை அதுக்கப்புறமும் படம் வருது. படம் 3.5 மணி நேரம் ஓடுது. சரி, ரிவ்யூ சொல்லுங்க நீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 18+. குழந்தைகள் இந்த படத்தை தவிர்க்கவும் ஓப்பனா டிக்ளேர் பண்ணியாச்சு. இல்ல அவன் அடல்ட் ஆயிட்டான், 20 தாண்டிட்டான். என்னன்னா நாங்க அடைஞ்ச வேதனையை அடைங்க. அதெல்லாம் அவங்க அடைவாங்க சார், கண்டிப்பா அடையணும். இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். சாருக்குள்ள போகும்போது ஐடி கார்டு கேக்குறாங்க. கண்ணு தெரிஞ்சா இல்லையானே தெரியல. தாடி வளர்ந்து நினைச்சு போச்சு, அப்போ ஐடி கார்டு கேக்குறாங்க. ஸ்டோரியா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது படத்துல. இவரோட ப்ரீவியஸ் படம் வந்து KGF வேர்ல்டுல அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. இருந்துமே அவர் வந்து சரி அதுக்கு அடுத்து என்ன படம் பண்ண போறாருன்ற ஆடியன்ஸ் மத்தியில அவ்வளோத்தரும். அதுக்கு அடுத்து இந்த படம் தான் KGF 1 and 2 படம் நடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு பெரிய ஒரு காத்திருப்பு இருந்துச்சு. அண்ட் படத்தோட பேரு டாக்ஸிக் வச்சதுனால அடல்ட்ரி சீன் நிறைய இருக்கும் சார். ஃபேமிலியோட முகம் சொழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்மளால பார்க்க முடியாது. 18 வயசு மேல பசங்கன்னா போய் பார்க்கறது வேற. டுப்புன்னு சுடுறாங்களே தவிர ஏன் சுடுறாங்கன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் காதில் கேட்டுனே இருக்கு சார். கொஞ்சின்னு மனுஷனை எதுவுமே பார்க்காம செதிலா வெட்டி போடுறாங்க. ப்ரீவியஸா நம்ம பார்த்த ஒரு யஷோட அதே தோனி தான் இந்த படத்துலேயே இருக்கு. ஒன்றும் மாற்றம் இல்லை. லுக் வைஸாகவும் சரி, படம் வைஸாவுமே ஒரு ஆல்ரெடி அவரை பார்த்ததை வந்து இதில் யூனிக்காக எடுத்து கொடுக்கல. அப்படியே அதே இதில் ரிப்பீட் பண்ணுறாரு. இது வந்து எனக்கு செட் ஆகலை சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னதான் ஒரு அடல்ட்ரி இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்க்கணுன்னாலே ஒரு ஸ்டோரின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுவே இல்லாதப்ப நம்மளால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்துருச்சு, போர் அடிச்சிருச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ராகாக இழுத்து வச்சுருந்தாங்க. கிளைமேக்ஸே 1 மணி நேரம் ஓடுது. அதில் அதை விட ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எண்டில் ஒன்று வச்சாங்க. எதுக்கு அந்த கிளைமேக்ஸ் வச்சாங்கன்னா இமேஜினேஷன் முடிச்சு விட்டாங்க. அட பாவிகளா, இவ்வளோ நேரம் உட்காந்து நாங்கள் பார்த்ததுக்கே எங்களுக்கே நீங்கள் ட்விஸ்ட் கொடுக்குறீங்களா? அதில் அந்த இமேஜினேஷன் கேரக்டர் நம்ம தான் சார். நம்ம இது எதுவுமே அதெல்லாம் கவனிக்கக்கூடாது. நம்ம அவன் பார்த்தீங்களா நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும், பார்க்காத மாதிரியே இருக்கும். நம்ம அந்த படத்துல இல்லை அப்படின்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அண்ட் அதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை சார். மியூசிக் வைஸாக ஒன்றும் தனிப்பட்ட முறையில் நம்ம ஹைலைட் பண்ணிட்டு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. யூஸ்வலான சவுண்ட் ட்ராக்ஸ் தான். அண்டு குவாலிட்டி வைஸாகவும் எவ்வளோ இடத்துல VFXலாம் பிசர் தட்டுச்சு. இருந்தாலுமே பட்ஜெட் செலவு பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. அண்ட் இந்த டபுள் ரோல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னு இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. மற்றபடி ஓவராலாக ஒன்றும் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை சார். இது பேன் வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. இங்கிலீஷில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படத்தை. பட்டு
இல்லை அந்த வெஸ்டர்ன் ஆடியன்ஸ் நிறைய கவர் பண்ணுன்றதுக்கோசம் தான் இந்த அடல்ட்ரி சீன் அதிகமாக வச்சாங்களோன்ற ஒரு எண்ணமும் இருக்குது சார். ஏன்னா வெஸ்டர்னில் இதெல்லாம் நார்மலைஸ் ஆகிறதுனால இந்தியன் சினிமாவில் இந்த இதை வந்து நார்மலைஸ் பண்ணணும், இப்படி நம்ம போனால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. அண்ட் அதே நேரம் ஸ்மோக்கிங்கு ட்ரிங்கிங்லாம் அந்த அந்த கார்டு இல்லாத ஃப்ரேமே இல்லை, எல்லா சீன்லேயும் அது இருந்துனே இருக்குது. அதை தாண்டி வேறு என்ன சொல்கிறது, என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன் சார், அதுக்கு மேலே சொல்ல முடியலை, வார்த்தையால் விவரிக்க முடியலை. அண்ட் அதே போல் யாருப்பா அந்த தமிழ் டப்பிங் டைலாக் எழுதுனது சார்? பெரிய பெரிய கிராண்டான செட்டு போட்டுட்டு மலைக்கு மேலெலாம் நின்றுட்டு பசு அடித்த கதை, புல்லு தின்ன கதை, பசு வந்து புளி அடித்த கதைலாம் பேசின்னு இருக்காங்க சார். என்னால் முடியல. டப்பிங்க்கு ஒரு கொஷின் ஒருத்தங்க நேராக கேட்டால் பதில் சொல்லணும், பதில் சொல்லணும்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். சம்மந்தமாக பேசுகிறாங்க சார். இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தங்க ஒரு கொஷின் கேட்டால் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போங்கடா, அதுக்கு ஒரு ரைமிங்காக சொல்கிறேன்ற பேரில் ஒரு கவிதைக்கு போகிறாங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிடாத போது நான் சொல்கிறேன். தம்பி தான் ஆர்வமாக இருக்கான் அதை பற்றி பேசணுன்னு, அவனே சொல்லிட்டோம். மன வருத்தம் இன்னும் என்னால் வெளியே வர முடியல சார். அரசியல்கிட்டே ரொம்ப மனசு வருத்தத்தோடு தான் நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு கூட்டு போனதுக்கு தம்பி லாஸ்ட் ஷோவில் தான் உங்களுக்கு சொன்னாப்புல, இப்போ நல்ல படத்துக்கு கூட்டு போனதுக்கு நன்றி சார். நன்றின்னு சொன்னேன் சார். பாவம் உங்களுக்கு சும்மாவே விடாதுன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி இந்த பாவம் யாரையுமே சும்மா விடாது உங்களை. முதல்ல படம் எப்படி இருந்துச்சுன்னா டாக்ஸிக்குன்னு டைட்டில் வச்சுட்டாங்க சார். சரி, அதுக்கு பொருத்தமாக டாக்ஸிக்காகவே இருக்குன்னு சொல்லிட்டு படத்தை ஃபுல்லாக டாக்ஸிக்காக எடுத்து வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு கதை இருக்கணும். டாக்ஸிக்குன்னு டைட்டில் வச்சதுக்காண்டி படத்தை ஃபுல்லாக டாக்ஸிக்கெல்லாம் எடுக்கக்கூடாது சார். கொஞ்சமாவது கதையாக இருக்கணும். முழு கதை என்னன்னா, இவன் அந்த ஹீரோயினை கூப்பிட்டு ரூமுக்கு போகிறாரு, இவர் சும்மா விட்டாலும் ஹீரோயினி அவனை விடுறது இல்லை, இப்படி மாற்றி மாற்றி ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறதா சார் முழு படமும். இதில் டைலாக்கு இந்த பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா, சாப்பிட்டியான்னு கேட்டால் நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க சார். அடுத்து நான் குளிச்சுட்டு வரையான்னு கேட்டால் வா சாப்பிடுவோம் அப்படின்றது. முழுக்க முழுக்க கதை ஃபுல்லாக இப்படி தான் சார் இருந்துச்சு. சம்மந்தம் இல்லாமல் வெட்டுறாரு, போறாரு, இப்படியே ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, பக்கத்தில் ஒருத்தன் ஏதோ பேசுறாரு, டப்புன்னு அவ்வளோ ஒரு வெட்டு. எதுக்கு வெட்டுறாரு என்ன கதையே கடைசி வரைக்கும் புரியல சார் எனக்கு. அப்படியே புரியாமல் கடைசியில் மன வருத்தத்தோடய நான் தேட்டரை விட்டு வெளியே வந்துட்டேன் சார். என்னோட கருத்தை ஃபுல்லாக நான் சொல்லி முடிச்சிட்டேன் சார். அதனால வந்து உங்களோட பொன் வார்த்தைக்காக தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம், ரசிகர்னு காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஆரம்பிங்க சார். எனக்கு ஒரு உண்மையிலே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இப்போது இது ஒரு கிராமத்து கதை என்று வைத்துக்கொள்ளுங்களேன். கிராமத்தில் அப்பா அம்மாவை இழந்த ஒரு அக்காவும் தம்பியும் வசிக்கிறார்கள். அந்த ஊருக்கு ஒரு கரகாட்ட கோஷ்டி வருது. அந்த கரகாட்டம் ஆடும் பெண்ணை அந்த தம்பி ப்ரெக்னென்ட் ஆக்கிறாரு. அந்த பொண்ணு அடுத்த ஊருக்கு கரகாட்டம் ஆடுறதுக்கு போயிடுது. அதை தேடிட்டு இந்த கரகாட்ட கோஷ்டி எங்கே போயிருக்குன்னு தேடிட்டு பின்னாடியே போகிறாரு. அது பார்த்தா பிள்ளைலாம் அப்படியே வளர ஆரம்பிச்சிருது. சரி, இந்த கரகாட்டக்காரியை ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அடுத்த கரகாட்டக்காரியை ப்ரெக்னென்ட் ஆகலான்னு இன்னொரு ஊருக்கு போகிறாரு. அதான் சைனா. அந்த மக்காக்கெல்லாம் போகிறாருல. இந்த படத்தில் கதை இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லா கதையும் இருக்குது, சதையும் இருக்கிறது. அக்கா சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட்டு, அப்பா சென்டிமெண்ட்டு, காதல், கள்ளக்காதல், பாசம், ஹீரோ, வில்லன், எத்தனை வில்லன். சைனாவில் ஒரு வில்லன், இங்கிட்ட ஒரு வில்லன், அப்பாவே வில்லன். நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேன் சார். நீங்கள் இப்படி ஒரு கதை, இப்படி உணர்வுகள்லாம் இருக்குன்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே புரிய வருது. அந்த அளவுக்கு இருந்தது. நீங்கள் அதை ஒரு கலைக்கண்ணோடு அணுகவில்லை. ஓகே ஓகே ஓகே. அண்டு இந்த டாக்ஸிக்னு பேர் வச்சதுனால எவசிக்குனாலும் கையை வெட்டி பறக்க விடுறாரு. கொஞ்சம் அசத்தனம் மூஞ்சில் 2 கை வந்து விழுந்துருக்கும். கையை வெட்டுறதோட எல்லாம் கையும் பிடிச்சி இழுக்கிறாரு. கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இந்த கிராமத்துப்புற கதை என்று சொன்னேன் இல்லவா, கிராமத்தில் கரும்பு காட்டில் ஒதுங்குவாங்க, இங்கே காரு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருந்தது. இவ்வளோ பெரிய டானா இருக்காரு, 100கணக்கான பேர் சுட்டு தள்ளுறாரு. அப்போ ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் போடக்கூடாதா? எப்போ பாரு அந்த இது போன கார் உள்ளே, அதுவும் இப்போயாவது பெரிய பெரிய கார்லாம் வந்துருக்கு. அப்போ 1947 நடக்கிற கதை. அப்போல்லாம் அந்த கார் டவுலுண்டா இருக்கும், ஏசி கூட இருக்காதியா, கஷ்டமா இருக்காது. ஃபர்ஸ்ட் சீன்ல எவனையும் வெட்டதானே வர. ஆமா, வந்த இடத்துல அப்படியே என்ன சார் அப்பா அதான்ப்பா காலக்கூட. ஆனால் இந்த படம் எனது தன்னம்பிக்கையை வளர்த்தது. பின்னாடி சொல்கிறேன் என்ன சொல்கிறேன். ஸோ அவர் ஹீரோ, நீங்கள் ஏற்கனவே கதையெல்லாம் பெரும்பாலும் நீங்கள் ரிவீல் பண்ணிட்டீங்க சார். கதை இருந்து நாங்கள் ரிவீல் வேறு பண்ணிட்டோமா? ஆமாங்க, நீங்கள் இந்த மாதிரி இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதனால் கதை. ஓகே ஓகே. ஸோ 3.5 மணி நேரம் சுடுகிறார்கள், சுட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று சுருட்டை பற்ற வைக்கிறாரு, இல்லைன்னா ஆளை பற்ற வைக்கிறார். ஹீரோ பற்ற வச்சுக்கிட்டே இருக்காரு, பற்ற வச்சு தொங்க விடுறாரு, தொங்க விட்டு பற்ற வைக்கிறாரு. அண்ட் இப்படி ஏன் சுடுகிறார்கள், எதற்கு சுடுகிறார்கள் என்று யாருக்குமே புரியாத வகையில் கடைசி வரை சுட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நமக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும் ஆரம்பத்துலேருந்து, ஏன் இத்தனை பேர் சுட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு. கடைசியாக அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. இவர் ஒரு சைக்காட்டிக் பேஷண்ட்டு, லூசரு, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அதனால தான் எல்லாரையும் சுட்டுட்டாரு என்று முடிக்கிறார்கள். இந்த தன்னம்பிக்கைன்னு சொன்னேன்ல, ஊராம் வீட்டு காசு 500 கோடியை இப்படி செலவு பண்ணிட்டு இந்த டைரக்டரே நிம்மதியெல்லாம் வாழும்போது நாம் ஏன் வாழக்கூடாது என்ற தன்னம்பிக்கை எனக்கு பிறந்தது.
500 கோடியாம் பட்ஜெட்டு. அப்பா. ஸோ எனக்கு உள்ளபடியே என்ன வருத்தமாக இருக்கிறது என்றால் 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த மதுராத்திரி என்ற படத்தை ரிவ்யூ பண்ணியிருந்தேன். 2 கோடி 3 கோடி இருந்திருக்கும் பட்ஜெட் அதிகபட்சம். ஒரு தரமான என்டர்டெய்னர். இன்றைக்கி சரி நம்ம டீம் மட்டும் இல்லை, தேட்டரில் இருக்கவங்க எல்லாருமே நெளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, கத்துறாங்க, டேய் முடிங்கடா சாப்பிடணும், ஒருத்தனையாவது கரெக்டாக சுடுங்கடா படம் முடிஞ்சிடும் என்று மக்கள் வேதனையை வெளிப்படுத்தினார்கள். கரெக்டாக சுடுறதுக்கு பதிலாக அந்த யாசவே சுடுங்கடா அப்படின்லாம் சொன்னாங்க. சுட்டு முடிச்சு விட்டுருங்க, நாங்கள் கிளம்புறோம், வீட்டுக்கு போகிறோம் என்று. எனக்கு இவ்வளவு கோடிகளை செலவு செய்து அடிப்படையில் ஒரு ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் என்று எனக்கு தெரியவில்லை. இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் உள்ள ஆங்கில படங்கள் வந்திருக்கிறது. கில் பில்லுன்ட்டு 2 பார்ட்டாக வந்திருக்கு ஒரு படம். குவென்டின் டாரண்டினோ என்ற உலக புகழ்பெற்ற இயக்குனர் எடுத்த படம், 2 பார்ட். இதே மாதிரி தான் சுட்டுக்கிட்டும் வெட்டிக்கிட்டு இருந்தாலும் படம் பூரா. இதான் கதை. ஒரு பெண் அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழிவாங்குகிறார், இவ்வளோதான். கட்ஸு ஃப்ளாஷ்பேக்ஸ் என்று அந்த படத்தில் இதே மாதிரி தான் கோரியா ரத்த சீனு இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த படத்தோட கதை இன்று வரை அந்த 2 பாக திரைப்படங்களும் உலக புகழ்பெற்ற திரைப்படங்களின் வரிசையில் இடம்பெற்றிருக்கின்றன. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வயலன்ஸ் அதில் இருக்கும். ஆனால் அந்த 2 பகுதிகளிலும் கதை அவ்வளவு அழகாக இருக்கும். ஏன் அவள் அப்படி செய்கிறாள் அப்படின்ட்டு. இதுலேயும் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸை காட்டணும், அந்த ஹீரோவை ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கியாக காட்ட வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்து தான் டாக்ஸிக்னு வச்சு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணுன்றதுக்காகவே இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த சாஃப்ட் ஸ்டோரிலாம் எடுபடலை, அதனால் பெரிய பட்ஜெட்னா இந்த மாதிரி இவ்வளோ தக்காளி சாசை ஊற்றி விடணுன்ட்டு முடிவெடுத்தார்களோ என்னமோ என்று தெரியவில்லை. சுடுறாங்க, வெட்டுறாங்க, ஓகே. எதுக்கு சுடுறாங்க, ஏன் இதெல்லாம் நடக்கிறது, இந்த காட்சிகள் ஏன் வருகின்றன அப்படின்றத கொஞ்சம் கூடவா இயக்குனர் யோசிக்க மாட்டார்கள். அலுப்பு தட்டுது உங்களுக்கு. அந்த வயலன்ஸுக்கான காரணம் கதையோடு அந்த வயலன்ஸ் பொருந்தி இருந்தால் நம்மளால் ரசிக்க முடியும். அந்த வயலன்ஸு சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில படங்கள் எல்லாம் அந்த கிளைமேக்ஸில் ஹீரோ வில்லனை அடிக்கும் போது நாமளே எழுந்திரிச்சு கை தட்டுவோம், சூப்பர்ரா எட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அது போலலாம் இது எதுவுமே இல்லை. நமக்கு படம் நெடுக நமக்கு தோன்றியது, எவனாவது ஒரு வில்லன் கரெக்டாக பார்த்து ஹீரோவை சுட்டு போட மாட்டானா நம்ம வெளியில் போக மாட்டோமா. படம் முழுக்க நமக்கு இந்த எண்ணம் இருந்தது. அதுலேயும் ஒரு சீன்லாம் சார், இங்கே உட்காந்து ஏதோ நிலத்தில் ஏதோ பஞ்சாயத்து ஏதோ பண்ணிக்கிறேன், சாப்பிட்டேன்னா கடலுக்குள்ளே போகிறேன், கடலுக்குள்ளே போவார். அதே மாதிரி பார்த்தா டக்குன்னு எதுக்கு சைனாக்கு போகிறாருன்னே தெரியாது. அப்புறம் ஏற்கனவே அந்த சைனீஸ் சீன்லாம் காமிச்சது பத்தாதுன்னு அந்த சைனாவில் இருக்கிற அந்த கேங்ஸ்டர் வந்து இங்கே கூப்பிடுவார், நீ சைனாக்கு வந்துருப்பா, அங்கே வேலை இருக்குதுப்பா உனக்கு. என்னவார், இல்லைங்க இங்கேயே நாங்கள் பல வேலைகள் இருக்கிறது, அங்கே வேற ஒரு கரகாட்டை இருக்கிறா என்று அதை காரணமாக சொல்லிவிட்டு ஹீரோ சீனா பயணத்தை தவிர்ப்பார். ஏன் இப்படி செலவு பண்ணுறாங்க? இவ்வளவு செலவு பண்ணுறவங்க கதைக்கு போதுமான கவனத்தை செலுத்தவில்லையே என்று எனக்கு உள்ளபடியே வருத்தமாக தான் இருந்தது. அண்ட் அப்போ தான் நினச்சேன், இந்த படம் ரிவ்யூ பண்ணுறவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி யாராவது ஒருத்தருக்காவது நம்ம டீமில் கொஞ்சோண்டு நல்லா இருக்கட்டும் ஒருத்தராவது சொல்லலாம்னு பார்த்தா எல்லாம் தலை விண்ணுங்குது சார் அப்படின்ட்டு வேதனையில் தான் வந்தார்கள். இதை பார்த்தது எனக்கு இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் எவ்வளோ பெட்ரு போல அப்படின்னு தோணுச்சு. விஷமாதான் சார். 18+ வயலன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து என்ன வயலன்ஸு, நான் வயலன்ஸ் விரும்புறதில்ல, ஆனால் வயலன்ஸ் என்ன விரும்புது, நான் என்ன பண்ணுறது. அவன் சைனாக்காரன், நீ அவங்ககிட்ட இப்படி போய் பேச்சுவார்த்தை நடத்துவ அப்படின்னு சொன்னோன்னே யூனிவர்சல் லாங்குவேஜ் வயலன்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாம் கட்டி மரத்தில் எரிப்பார், மரத்தில் கட்டி தொங்க விட்டு எரிக்கிறது. ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் உலகமகா குப்பை என்று தான் இந்த டாக்ஸிக் படத்தை வர்ணிக்க வேண்டும். தயவு தாட்சியம் இல்லாமல் நான் இந்த வார்த்தையை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு குப்பை படன்றது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. வேர் இஸ் தி என்டர்டெயின்மெண்ட்? எரிச்சல் தான் ஏற்படுது, என்டர்டெயின்மெண்ட் இல்லை. 3.5 மணி நேரம் எங்கள் நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணிட்டு போகிறோம், இப்படியா குப்பையை அள்ளி போட்டு வைப்பீங்க? இதை ரசிப்பாங்க இந்த ரசிகர்கள் என்ற நம்பிக்கை வேறு இந்த இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் இருப்பது எனக்கு உள்ளபடியே வியப்பை தருகிறது. ரொம்ப வெட்டியாக தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இருந்தால் இந்த படத்தை தியேட்டருக்கு சென்று பாருங்கள். இந்த இயக்குனரும் நடிகருமே உயிரோடு இருக்கும்போது நாம் ஏன் வாழக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். நன்றி. நன்றி சார்.